சரவணன் அண்ணன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுச்சு. அப்பா வேண்டான்னு சொன்னதுனாலதான் அந்த பொண்ணோட அண்ணன் பிரேக்கப் பண்ணிடுச்சு. அவர் சொன்னதுனாலதான் அண்ணன் இவங்களையே கல்யாணம் பண்ணாங்க. அண்ணனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கவே கூடாது. அண்ணன் லைஃப் இனிமேல் என்ன ஆகும்? சரமாரியா பொய் சொல்லிட்டு இனிமேல் அவங்க உண்மையை சொன்னாலும் நமக்கு நம்ப தோணுமா என்ன? வேற என்னெல்லாம் பொய் சொல்லிருக்காங்கன்னு தானே யோசிக்க தோணும். நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். என்னது? மயிலக்கா வேற ஒரு விஷயத்துலயும் பொய் சொல்லிருக்காங்க. என்ன பொய்? எது வந்தாலும் சொல்லு, பயமுத்தாத. மயிலக்காவோட நகைகள்லாம் இருக்குல்ல, அதுல 7-8 பவுன் தவிர மத்தது எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. 80 பவுன் நகை போடுறதா சொன்னாங்க. அதுல 7 பவுன் தவிர மிச்சம் எல்லாமே கவரிங் நகை. இந்த விஷயத்தையே நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல. மயிலக்காவோட வாழ்க்கையை யோசிச்சு எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல வேண்டான்னு நானும் மீனாக்காவும் முடிவெடுத்துட்டோம். எல்லாத்தையும் 1க்கு 10 தடவை விசாரிக்கிற எங்க அப்பா ஏன் இந்த குடும்பத்தை பத்தி விசாரிக்காம விட்டாருன்னு எனக்கு தெரியல. என் கோபம் எல்லாமே அப்பா மேலதான். அப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் அண்ணன் அவங்க கழுத்திலேயே தாலி கட்டினாரு. அவர்தான் பொண்ணு பாக்குறது எல்லாமே செஞ்சாரு. ஒழுங்கா விசாரிச்சிருக்கணும்ல. ராஜி, மயிலக்கா கிட்ட இருந்து நான் இவ்ளோ எதிர்பார்க்கவே இல்ல. நகை விஷயம் தெரிஞ்ச போதே நாமளும் சொல்லிருக்கணும்.